This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவை தேர்தலின் 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவடைய இருக்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு மீண்டும் அமைவதை தடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒடிஷாவின் பாலசோர் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு விடுவார் என்று கூறினார். पेट्रोल बंद होगा तब उनकी गाड़ी भी बंद होगी और इस बार वो अधिकार में आने वाले नहीं हैं. இதற்கிடையே பஞ்சாபின் லூதியானாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த பின் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்க சட்டம் இயற்றப்படும் என்று உறுதியளித்தார். किसान देश की रीढ़ की हड्डी है, उसका प्रोटेक्शन होना चाहिए, उसकी रक्षा होनी चाहिए. हम किसान का कर्जा माफी करके आपको देंगे. दूसरा काम, नरेंद्र मोदी जी ने साफ कहा कि किसानों को कानूनी एमएसपी नहीं दी जा सकती है. भाइयों और बहनों, चुनाव के बाद 4 जून को इंडिया गठबंधन की सरकार आएगी और हम किसानों को पहली बार गारंटी करके कानूनी मिनिमम सपोर्ट प्राइस देने जा रहे हैं. இதேபோல் பீகாரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் நாட்டு மக்களுக்காக பிரதமர் மோடி எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதற்கிடையே மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி மேடையில் இருந்த நடன கலைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து கொல்கத்தாவின் பிரதான சாலைகளில் கட்சி தொண்டர்களுடன் சேர்ந்து நடந்து பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.